நேயர்களுக்கு சூப்பரான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தசை நோய் பற்றி தான் நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நிறைய விஷயங்களை நம்ம இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தசை நோய் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட எந்த டாக்டர் இருக்காங்க அப்படின்னா, நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்துல முதுநிலை பயிற்சி மருத்துவராக இருக்கும் டாக்டர் BBV ரமணன் அவர்களுடன் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேர்களே, தசைகள் பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் FM ரெயின்போவ்ல. அதுக்கு நீங்க 227176 மற்றும் 227177 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் நேயர்கள். ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம மயோபதி அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு இருக்கோம். அதாவது தசை நோய். இப்போ மயோபதி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன டாக்டர்? இல்லை, தசையில் ஏற்படுற நோய்களை தான் நம்ம மயோபத்தின்னு சொல்லி குறிப்பிடுறோம். ஸோ தசைகளில் எந்த விதமான நோய்களாகவும் இருக்கலாம். அதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு நம்ம தசை நோய் இல்லைன்னா மயோபதி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ தசை நோய் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம தசை நோயோட அறிகுறிகள் அப்படின்னு சொல்றோம் டாக்டர்? ஓகே, இப்போ தசை நோய் பேர்லயே இருக்கு. அப்ப தசை சார்ந்த பிரச்சனைகள் தான் நமக்கு வரப்போகுது தசை நோயில. அப்போ அது என்னவா இருக்கலாம்னா, தசை வலியா இருக்கலாம், தசை சுருக்கமா இருக்கலாம், தசை இறுக்கமா இருக்கலாம், தசை பெரிதாகிறதா இருக்கலாம், இல்லைன்னா தசை சிதைவாகிறதா இருக்கலாம், தசை சோர்வடைகிறதா இருக்கலாம். அப்புறம் சிறுநீரகத்தில் மயோகுளோபின் போன்ற சில திரவங்கள் தென்படுறதுமே இந்த மயோபதி சார்ந்த பிரச்சனைகள்ல வரலாம். அப்புறம் சாதாரணமாக எக்ஸசைஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சமாக நம்ம உடற்பயிற்சி மேற்பட்டாலும் உடம்பு அதுக்கு இலகி போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே மயோபதியோடைய அறிகுறிகளாக நம்ம பார்க்குறோம். ஓகே டாக்டர், இப்போ எனக்கு நீங்க தசை அப்படின்னு சொன்னோடனே இப்போ மசில் பெயின் அப்படின்னு சொல்றோம், தசையில வலி அப்படின்னு சொல்றோம். அந்த மசில் பெயினுக்கும் இந்த மயோபதிக்கும் என்ன வித்தியாசம் சார்? ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? தசை வலி, அதை இங்கிலீஷ்ல நம்ம மயால்ஜியா அப்படின்னு நம்ம சொல்றோம். தசை வலி அப்படிங்கிறது ஒரு சிம்டம் மட்டும்தான், அது தசையில் ஏற்படக்கூடிய ஒரு வலி. மயோபதி அப்படிங்கிறது தசையில் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. அந்த வியாதியில தசை வலிங்கிறது ஒரு சிம்டம் மட்டும்தான். ஸோ தசை வலியும் தசை வியாதியும் ஒன்றும் இல்லை. தசை வியாதியில தென்பண்ற ஒரு சிம்டம் தான் தசை வலி. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு வீட்டில் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் காரணமாக நம்ம ஒரு 7-8 முறை படிக்கட்டு ஏறி இறங்குற மாதிரி இருக்கு, இல்லை ஒரு திடீர்னு ஒரு காரணமாக நம்ம அதிகப்படியான வெயிட்டை சுமந்து செல்ற மாதிரி இருக்கு, ஒரு காரணத்துக்காக நம்ம வேகமாக ஓடுறோம். இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக பண்ணாமல் இருந்திருப்போம். அப்போ ஒரு அன்யூஷுவலாக நம்ம ஒரு ஹெவி மேனுவல் ஒர்க் நம்ம பண்ணும்போது எல்லாருக்குமே தசை வலி, அந்த மயால்ஜியா அப்படிங்கிறது வரது சாதாரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வைரல் ஃபீவர் எடுத்துக்கோங்க, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்லையுமே மயால்ஜியா தசை வலி வரதுக்கு டெங்கு, அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சா ஃபீவர், அந்த மாதிரி சாதாரண இந்த காய்ச்சல்களில் கூட இந்த மயால்ஜியா வரலாம். ஸோ மயால்ஜியா அப்படிங்கிறது ஒரு சிம்டம் மட்டுமே. அது தசை வலியில மட்டும்தான், தசை சார்ந்த வியாதிகளில் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்மளுடைய தினசரியை சார்ந்து அதிகப்படியான வேலை செய்யும் போதும் அந்த மயால்ஜியா வரலாம், தசை வலிங்கிற மயால்ஜியா வரலாம். இந்த சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த வைரல் ஃபீவர், இந்த டெங்கு, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் இந்த மயால்ஜியாங்கிற தசை வலி வரலாம். மயோபதி போன்ற தசை வியாதிகள்லையும் மயால்ஜியாங்கிற தசை வலி வரலாம். ஸோ தசை ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னன்னா தசை வலி அப்படிங்கிறது ஒரு சிம்டம். அது ஏகப்பட்ட காரணங்கள்னால வரலாம், தசை வியாதினாலையும் வரலாம். மயோபதி அப்படிங்கிறது தசையில் ஏற்படக்கூடிய வியாதி. ஓகே சார், இப்போ நீங்க தசை அதாவது மசில் பெயினுக்கும் மயோபதிக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். அடுத்தது இந்த தசை மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு இடையில இருக்க வித்தியாசம் சொல்லுங்க சார். நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப நீங்க தசை வலியே டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, இதோட அறிகுறி தான் தசை நோயோட அறிகுறி தான் தசையோடைய வலி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த தசை நோயுடைய ஒரு சிம்டம் மட்டும்தான் தசை வலி. ஓகே சார், இப்ப அதுக்கும் இந்த மயோபதிக்கும் இந்த நரம்பு பிரச்சனைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன டாக்டர்? ஓகே, இல்லை, நரம்பு பிரச்சனை அப்படின்னா நியூரோபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தசை பிரச்சனை அப்படின்னா மயோபதி அப்படின்னு சொல்லுவோம்.
தசை சார்ந்த பிரச்சனைகள் எப்பயுமே வந்து பலவீனம் ரீதியான பிரச்சனைகளை மட்டும்தான் கொண்டு வருமே தவிர உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதாவது கை கால் மறுத்து போகிறது, எரிச்சல், ஊசி குத்தும் தன்மை, இந்த மாதிரி உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே மயோபதி போன்ற வியாதிகள்ல எந்த காரணங்கள்னால வேணாலும் அந்த மயோபதி இருக்கலாம். ஆனா அதுல அந்த உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இப்ப இதே பலவீனத்தோட சேர்ந்து உங்களுக்கு உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளும் வருது அப்படின்னா அது நம்ம நியூரோபதி நரம்பு பிரச்சனைனால வர்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா இல்லையா, பலவீனம் சார்ந்த பிரச்சனை மட்டும்தான் இருக்கா இல்ல கூட சேர்ந்து வேற எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த நியூரோபத்தியா மயோபத்தியா அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னாக்க மயோபத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம நடு உடம்பு இருக்கு இல்லையா, அந்த நம்ம நடு உடம்புல இருந்து கைகளும் கால்களும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த நடு உடம்போட சேர்ந்து இருக்கிற ப்ராக்சிமல் லிம்ஸ், அதாவது தோள்பட்டை சார்ந்த தசைகள் தொடை சார்ந்த தசைகளை பெரிய அளவில் பாதிக்கிறது தசை சார்ந்த நோய்கள். இதே வந்து டிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கணுக்கால் சார்ந்த தசைகள், அப்புறம் கை விரல்கள் சார்ந்த தசைகள், இதுலலாம் வந்து பெரும்பாலும் நியூரோபதி போன்ற வியாதிகள்னால நமக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படின்னா சார் இந்த கை சார்ந்த தசைகள்லையும் கணுக்கால் சார்ந்த தசைகள்லையும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது மயோபதி இல்லையா அப்படின்னா அது அப்படி அர்த்தம் கிடையாது. பெரும்பாலும் இந்த பேட்டர்ன் இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே போயிட்டு வர மாதிரி இருக்கு. எனக்கு அடுத்தது இப்போ என்ன நான் கேள்வி கேட்கலாம் அப்படி இருக்கேன்னா, இந்த மயோபதி அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொன்னேன் மசில் பெயினுக்கும் மயோபதிக்குமே எனக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொன்னேன். வேற எந்தெந்த நோய்களுடைய மயோபதி வந்து அந்த ஒரே மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி குழப்பத்தை உண்டு பண்ணும் டாக்டர்? இல்லை, இப்போ மயோபதியில் நம்ம நிறையா சிம்டம்ஸ் சொன்னோம். அதில் இந்த மசில் பெயின், அதாவது இந்த தசை வலி, தசை சுருக்கம், தசை இறுக்கம், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது சாதாரண மக்கள் வந்து என்னன்னா, இப்போ நம்ம தொடை சார்ந்த தசைகளில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாதாரண மக்களுக்கு அது வந்து அந்த தொடை சார்ந்த தசையில தான் அந்த வலி இருக்கு அப்படின்னே வந்து அப்ரிஷியேட் பண்ண தெரியாது. அவங்க வந்து இடுப்பு வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு வலி சார்ந்த ட்ரீட்மெண்ட்டு, மூட்டு வலி சார்ந்த ட்ரீட்மெண்ட்டுகளுக்கே அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி அதை வந்து யோசிக்கலாம். சில பேர் வந்து ஓவர் எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, அந்த நம்மளுடைய ஒர்க்கு ஹெவியாக இருக்கும், அந்த ஹெவி ஒர்க் ரிலேட்டடான இந்த வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அவங்க வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த மாதிரி இந்த மெயினாக இந்த போன் தான் நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங் ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா தசையும் போனும் ஜாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பக்கத்தில் ஒன்று நேர்ந்த உறுப்புகளாக இருக்குது. அப்போ ஒரு வலி தசையிலேருந்து வருதா இல்லை எறும்பு இல்லைன்னா ஜாயிண்ட்லேருந்து வருதா அப்படிங்கிறத வந்து சாதாரண குடிமக்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த ஒரு இஷ்யூஸில் தான் வந்து மெயினாக வந்து இவங்க டயக்னோசிஸ்லாம் வந்து டிலே ஆகிறதுக்கே கூட காரணம். ஏன்னா வந்து அவங்க தவறாக வேறு சில டாக்டர்களை பார்த்துருப்பாங்க. அப்புறம் சில பேர் வந்து இது சாதாரணம், நம்ம அதிகப்படியாக வேலை செய்கிறனால தொடர்ச்சியாக நிற்கிறதுனால நமக்கு இந்த வலி இருக்குது அப்படிங்கிற அலட்சியமாக அதை பார்க்கறதுனாலையும் வந்து இந்த மயோபதிங்கிற டிசீஸ் வந்து ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணாமல் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதாவது அவங்களே நினைச்சுப்பாங்க இது நம்மளுக்கு வலி இல்லை, இல்லை வலி இருக்குதான், இது வந்து சாதாரண வலி, நம்ம ரொம்ப அவங்களே காரணம் படுத்திக்குவாங்க. நான் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி வேலைங்க, அதனால எனக்கு கால் வலிக்குது, அதனால நான் பெருசாக டாக்டர்கிட்ட காமிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் அதை வந்து அலட்சியமாக பார்க்குறவங்க தான் டிலேடு டயக்னோசிஸ்க்கு மெயினான காரணம். ஓகே சார், இப்போ இந்த மயோபதி அப்படிங்கிறதுல எத்தனை வகைகள் இருக்குது சார் இந்த நோயில்? இல்லை வகைகள் அப்படின்னா நிறையா வகைப்படுத்தலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பாகம், அதாவது தொடை சார்ந்த தசைகள் வந்து அதிகமாக பாதிச்சிருக்கா, இல்லை கணுக்கால் சார்ந்த தசைகள் அதிகமாக பாதிச்சிருக்கா, தோள்பட்டை சார்ந்த தசைகள் அதிகமாக பாதிச்சிருக்கா, இல்லை கை சுற்றி இருக்கிற தசைகள் அதிகமாக பாதிச்சிருக்காங்கிறத பொறுத்து நம்ம வகைப்படுத்துகிறோம். அப்புறம் காரணங்கள், தசை நோயை என்னென்ன காரணங்கள்னால வருதோ அந்த காரணத்தை வச்சும் நம்ம வந்து வகைப்படுத்தலாம்.
இது பொதுவாக சொல்லணும்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ப்ராக்சிமலாக இருக்கா டிஸ்டலாக இருக்கா, அப்புறம் காசஸ் வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே சார். இப்போ நீங்க காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மயோபதி ஏற்பட முக்கிய காரணம் என்ன டாக்டர்? இதுல வந்து மரபு சார்ந்தது, அதாவது தலைமுறையா இது வருமா, இல்ல நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறினதால இந்த நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, எல்லாமே தான் காரணம். மயோபதி அப்படிங்கிறது வந்து ஒரு காரணத்தினால வரக்கூடிய கண்டிஷன் கிடையாது. பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கு. ஜெனட்டிக்ல இருந்து ஏகப்பட்ட காரணம் இருக்கு. இப்ப மரபணு சார்ந்த காரணங்கள் டெஃபினட்டா இருக்கு. அந்த மரபணு சார்ந்த காரணங்கள்லயே பல வகைகள் இருக்கு. மரபணு சார்ந்த காரணங்களை ஒரு பக்கமா வச்சுட்டு இன்னொரு பக்கம் அக்வைர்ட் காசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்விரான்மெண்டல் அந்த மாதிரி காரணங்கள்னால நமக்கு தசை வியாதி வருமா அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா வரும். அதுல என்னென்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்புறம் மெட்டபாலிக் காசஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் சில ட்ரக்ஸு, டாக்ஸின்ஸு, அப்புறம் எண்டோக்ரைன் ரிலேட்டட் இந்த தைராய்டு ரிலேட்டடான காசஸ், இந்த மாதிரி நிறைய காசஸ்னால வந்து உங்களுக்கு மயோபதி வரலாம். நீங்களே இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம வந்து தசை நோய் அதை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்துல முதுநிலை பயிற்சி மருத்துவராக இருக்கும் டாக்டர் BBV ரமணன் அவர்களுடன் தான் இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வந்து பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம வந்து டாக்டர் கிட்ட அதுக்கப்புறமா நம்மளுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் டாக்டர். சுப்பிரமணி, எனக்கு வந்து 79 வயசு. சரிங்க சார். எனக்கு சுகர் பிபி எல்லாம் இருக்குது. ஆனா எனக்கு என்ன இந்த கால் வந்து. குட் மார்னிங் டாக்டர். ஹலோ சுப்பிரமணி சார். டாக்டர் பேசிருக்காங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். சொல்லுங்க சார், கேக்குது சார். காலில் வந்து மேடம், இந்த கால் வந்து கண்டைக்கால வந்துட்டு அப்படியே டைட் ஆயிடுது படுத்துட்டு இருக்கும்போது. அப்புறம் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் கால் வந்து எரிச்சல் மாதிரி இருக்குது. அப்புறம் ஊசி குத்துற மாதிரி நறுக்கு குத்திட்டு இருக்குது. இது என்ன புரியல மேடம். சார் அதான் சார், இப்போ உங்களுக்கு சுகர் ஹைப்பர் டென்ஷனுடைய பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த கெண்டசத பிடிப்பு, அப்புறம் ஊசி குத்துறத்தன்மை, எரிச்சல், இதெல்லாமே நரம்பு சார்ந்த பிரச்சனை, சுகர் சார்ந்த நரம்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறதுக்கு தான் சார் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது தசை நோய்க்கான அறிகுறிகள் மாதிரி எதுவும் தெரியல சார். நரம்பு சம்பந்தமா இருக்காது மேடம். ஆமா, நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம் மாதிரி தான் சார் தெரியுது. எவ்வளவு வருஷமா சார் உங்களுக்கு சுகர் இருக்கு? ஒரு 10-15 வருஷமா இருக்குது. ஆனா அது வந்து மருந்து சாப்பிட்டு பார்த்து அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஓகே சார். இருந்தாலும் இந்த கண்டைக்கால் பிடிச்சிக்குது படுத்துட்டு இருக்கும்போது 2 காலம். அப்புறம் எந்திரிக்க முடிய மாட்டுது. அப்புறம் மாலிஷ் மாதிரி தேய்ச்சி பிறகு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மலுக்கு வரும். அப்புறம் அந்த அடிக்கால வந்து மெட்டுன்னு இருக்குது. அப்புறம் ஊசி குத்துற மாதிரி நறுக்கு எரிச்சல் இருக்குது. ஊசி குத்துற மாதிரி இருக்குது எல்லா ஃபிங்கர்ஸ் எல்லாம். ஓகே சார். சார் நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து சர்க்கரை நோயினால் வர நரம்பு பாதிப்புடைய கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி தான் சார் இருக்குது. சுகர் 15 வருஷமாக இருக்கிறதே வந்து சுகர் சார்ந்த நரம்பு வியாதி வரத்துக்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் ஒரு அருகில் இருக்கிற ஒரு நியூராலஜிஸ்ட் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி அந்த நரம்பு ப்ராப்ளம்க்கு ஃபர்தராக என்ன பண்ணுற அட்வைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சார். இல்ல சார், இன்னைக்கு நம்ம வந்து தசை சார்ந்த நோய்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து 100% தசை வியாதி கிடையாது சார். நரம்பு வியாதிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சார். 2 கண்டைக்காலும் டைட் ஆயிடுது, அப்படியே இறுகிது. ஆமா சார், வலி வருது. அதுதான் சார். மேடம் அதுதான் வந்து அறியாமையில கேட்டு மக்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தசை வியாதிக்கும் நரம்பு வியாதிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. உங்களுக்கு உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குல்ல சார், அந்த உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு தசை சார்ந்த வியாதி இல்லை அப்படிங்கிறது தான் சார் நம்ம சொல்றது. ஆமா சார், நரம்பு வியாதி தான் சார் உங்களுக்கு. நீங்க பக்கத்துல இருக்கிற நியூராலஜிஸ்ட் பார்த்து ஃபர்தர் அட்வைஸ் எடுத்துக்கோங்க சார். நன்றி சார். ஓகே டாக்டர், நம்ம வந்து பேசிட்டு இருந்தது வந்து அடுத்ததான் என்ன கேட்கலாம் அப்படின்னு, இது குறிப்பா எந்த வயதினருக்கு அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு டாக்டர்? வயதுன்னு பார்த்தீங்கன்னா காரணத்தை பொறுத்து தான். இப்போ மரபணு ரீதியான காரணங்கள்னால வர தசை வியாதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க மழலை பருவம் இளமை பருவத்திலேயே வந்துடும். இப்போ வேறு சில காரணங்கள் நான் நிறையா சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எண்டோக்ரைன் காரணங்கள், மருந்து ரீதியான காரணங்கள், இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனால் வர காரணங்கள், இன்ஃபெக்ஷன் ரிலேஷனான காரணங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வயது வேறுபாடும் பெருசாக இல்லை. இப்போ மேற்கொண்ட காரணங்கள் எல்லாமே வந்து சின்ன வயசில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே மசில் வியாதிகள் வரலாம்.
ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வியாதிகள் எல்லாமே வந்து ஒரு முதியவர்கள் ஒரு 40 to 60 வயசானவங்களுக்கு தான் பெரும்பாலும் வரும். அதிகமா ஆமா. ஓகே டாக்டர், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டத்தில் மூர்த்தி பேசுறேன். மூர்த்தி சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சார் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். ஏமா சார் நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க சார், லைன்ல தான் இருக்காங்க சார். சார் சார் சொல்லுங்க சார், கேட்டுட்டு தான் சார் இருக்கேன், சொல்லுங்க சார். இந்த முட்டிக்கு கீழே பின்புறமா நரம்பு அப்படியே இழுக்குது, டைட்டா இருக்கு, சதை வலிக்குது, உட்காந்து எழுந்திருக்கும் போது அப்படி பயங்கரமா வலிக்குது. ஒரு 2-3 வருஷமா இருக்காது. வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு சார் அதோட சேர்ந்து? நீங்க என்ன வேலை செய்றீங்க சார்? நான் மூடத்தவனேம்மா டிஎன்சிசியில் சிவில் ஆஃபீஸில். சரிங்க சார். இப்போ 2008 வீட்டுக்கு வந்துட்டேன், அதுல இருந்தே வலிச்சுட்டு இருக்கு. இது இந்த வலி தவிர வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு சார் உங்களுக்கு, இல்ல இது ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனைங்களா? ஆமா, இந்த முட்டின் கீழே அம்மா. ஓகே சார். நீங்க ஒரு நேரத்துல சதை டைட்டா பிடிச்சிக்குது. ஓகே சார். உட்காந்து ஏந்துச்சா நரம்பு அப்படியே பயங்கரமா இழுக்குது, வலி. புரியுதுங்க சார். நீங்க சொல்றது கெண்ட சத பிடிப்பு தான் நீங்க சொல்றீங்க. கெண்ட சத பிடிப்பு அப்படிங்கிறது தசை வியாதியோட ஒரு சிம்டமா இருந்தாலும் கெண்ட சத பிடிப்பை மட்டும் வச்சு உங்களுக்கு தசை வியாதி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஆணித்தரமா நம்ம வந்து சொல்ல முடியாது சார். மேற்கொண்டு சில டெஸ்ட்டுகள் நம்ம செய்யற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஏற்கனவே நீங்க செய்த வேலை காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உப்பு சார்ந்த பிரச்சனைகள்னால இந்த மாதிரி கெண்ட சத பிடிப்பு வரலாம். தசை வியாதியிலும் இந்த கெண்ட சத பிடிப்பு வரலாம் சார். இது எதனால அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லணும் அப்படின்னா டெஃபினட்டா உங்களை பரிசோதனை பண்ணி தான் சார் நம்ம சொல்ல முடியும். எங்க வரணுமா சார்? இந்திரா காந்தி பொது மருத்துவமனை பீச் கிட்ட இருக்கிறது நியூராலஜி டிபார்ட்மெண்ட் வாங்க சார். 31 சார். 31. அதான் நரம்பு ரெண்டுமே வலிக்குது. வாங்க சார், பாத்துக்கலாம் சார். சரிங்கம்மா. நன்றி டாக்டர். நன்றி சார். நன்றி அம்மா. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ அந்த காலர் கிட்ட சொல்லியிருந்தீங்க பரிசோதனை மூலியமாக தான் நம்ம வந்து இது தசை நோயா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிங்க. என்னென்ன பரிசோதனைகள் இருக்கு டாக்டர் இந்த தசை நோய் கண்டுபிடிக்கிறதுக்காக? அதான் இப்போ இவர் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெண்ட சத பிடிப்பு தான். நம்ம மேலேயும் வந்து கெண்ட சத பிடிப்பும் ஒரு தசை வியாதியினுடைய ஒரு சிம்டமாக பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ சாமானிய மக்களுக்கு இப்படி நம்ம சொல்லும்போது எல்லா கெண்ட சதையும் அப்போ தசை வியாதி தான் அப்படிங்கிற ஒரு டவுட் வரதான் செய்யும். ஸோ அதுக்கு தான் எப்பயுமே ஒரு சிம்டமாக பார்க்கணும். நெக்ஸ்ட் அந்த சிம்டம் சார்ந்த வேற என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமாக நம்ம ஹிஸ்ட்ரி மூலியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சில பிளட் டெஸ்ட்டுகள் இல்லைனா வேறு சில டெஸ்ட்டுகளும் உண்டு. ஸோ அது மாதிரி ஒரு சிம்டமை மட்டும் வச்சு இவங்களுக்கு இந்த வியாதி அப்படின்னு சொல்லி எல்லா வியாதியும் அந்த மாதிரி நம்ம பிராண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோட வராங்க, அவங்கள நம்ம ஹிஸ்ட்ரி டீட்டெயிலாக கேட்குறோம், வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நம்ம அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்க்குறோம். ஓகே, நம்மளுடைய கணிப்புக்கு ஓகே இவங்களுடைய சிம்டமையும் எக்ஸாமினேஷனோட அடிப்படையில் தசை வியாதியாக இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கும் போது இனிஷியலாக நம்ம ரொட்டீன் பிளட் டெஸ்ட்டுகள், பிளட் கவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது போக வந்து கிரியாட்டினைன் கைனேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் தசை வியாதி இருக்கா இல்லையாங்கிறத வந்து சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான டெஸ்ட். இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டுகள், அப்புறம் இசிஜி தேவைப்படும், செஸ்ட் எக்ஸ்ரே தேவைப்படும். இது தாண்டி ஸ்பெஷலாக என்ன டெஸ்ட்டுகள் தசை வியாதிக்குன்னு சொல்லி என்ன ஸ்பெஷல் டெஸ்ட்டுகள் இருக்குது அப்படின்னா அது அவங்களுடைய சிம்டம்ஸ் எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அவங்களுக்கு சில காரணங்கள் கணிப்போம். அந்த காரணத்தோட அடிப்படையில் அவங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் டெஸ்ட் தேவைப்படலாம், அவங்களுக்கு வந்து இஎம்ஜி தேவைப்படலாம், சில பேருக்கு எம்சிஎஸும் தேவைப்படலாம், சில பேருக்கு மசில் பயாப்சி கூட தேவைப்படலாம். ஸோ இது எல்லாமே வந்து உள்ள வர எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம செய்ய போகிறதில்ல. உள்ள ஒரு பேஷண்ட் கம்ப்ளைண்ட்டோடு வராங்க, அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டோடு சேர்ந்து நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறோம், அவங்கள பரிசோதனை பண்ணுறோம். நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரோம். அந்த முடிவு எந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம அவங்களுக்கு டெஸ்ட்டுகள் நம்ம கேட்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து எல்லா டெஸ்ட்டும் கேட்குறது அது ப்ராக்டிக்கலி இஸ் நாட் கரெக்ட். ஓகே சார், இப்போ நீங்கள் பரிசோதனைகளில் வந்து இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க, அப்படின்னா என்ன டாக்டர்? இல்லை, ஜெனட்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மரபணு டெஸ்ட்டு. இதை வந்து ரத்த டெஸ்ட் மூலிமா தான் நம்ம பண்ணுறோம். மரபணு டெஸ்ட் அப்படிங்கும்போது
பேர் கேட்கறதுக்கு ஒரு கொஞ்சம் பயம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இது சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட் தான். அந்த பிளட் டெஸ்ட்டில் அவங்களோட மரபணுக்களில் என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அகைன் இது எல்லாருக்கும் நம்ம செய்ய போகிறோமா அப்படின்னா கிடையாது. யாருக்கு செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் இதே மாதிரி தசை வியாதிகள் என்னோட தாத்தாக்கு இருந்துச்சு, என்னோட மாமாக்கு இருந்துச்சு, என்னோட பெரியப்பாக்கு இருந்துச்சு, என்னோட சித்தப்பாக்கு இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரே ஜெனரேஷனில் அண்ணாக்கு இருக்குது, தம்பிக்கு இருக்குது, அக்காக்கு இருக்குது, தங்கச்சிக்கு இருக்குது, அது மாதிரி ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்புறம் இளமை வயசுலேயே வந்து உங்களுக்கு இந்த தசை சார்ந்த வியாதிகள் நம்ம யோசிக்கிறோம். அப்புறம் நீண்ட நாளாக இந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மோசமாயிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் தான் வந்து நம்ம மரபணு சார்ந்த காரணங்களை அந்த வியாதிக்கு நம்ம யோசிப்போம். எப்போ அந்த மரபணு சார்ந்த வியாதியை வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம யோசிக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நம்ம வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் கேட்போம். ஓகே சார். அப்புறம் வந்து இஎம்ஜி, மசில் பயோப்சி அப்படிங்கிற பரிசோதனையும் சொல்லியிருந்தீங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? ஆமாம், இன்னைக்கு வந்து இஎம்ஜி எல்லாருக்குமே வேணுமா அப்படின்னா, மயோபத்தியை டயக்னோஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக 100% எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு இஎம்ஜினா என்ன அப்படின்னா, இதை எலக்ட்ரோமயோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஊசிங்க. அந்த ஊசியை வந்து நம்ம எந்த தசை பலவீனமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, இல்லை எங்கே டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் படி நம்ம பிளான் பண்ணுறோமோ அந்த தசையில் ஒரு ஊசி நம்ம போடுவோம். இப்போ நீங்கள் இடுப்பில் ஊசி போட்டுக்கிறீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இடுப்பில் போடாமல் வேறு சில தசைகளில் நம்ம அந்த ஊசி போட்டுட்டு நமக்கு கம்ப்யூட்டர் மூலயமா சில அலைகள் பாயும், அப்புறம் சத்தங்கள் கேட்கும். அந்த அலைகள் பாயறது மூலியமாகவும் சத்தங்கள் கேட்கறது மூலியமாகவும் அவங்களுக்கு தசை சார்ந்த வழினால இந்த பலவீனம் இருக்கா, இல்லை நரம்பு சார்ந்த பிரச்சனைனால இந்த பலவீனம் இருக்கா அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இதுவும் ஒன்று ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இப்போ இந்த ஊசி போடுறது மூலியமா மசில் டிசீஸ் இருக்கு இல்லை அப்படிங்கிறத வேணா கன்ஃபார்ம் பண்ணலாமே தவிர, இதுதான் அந்த மசில் டிசீஸ் அப்படின்னு அந்த மசில் டிசீஸ்க்கு காரணத்தை நம்ம வந்து எல்லா டைமும் சொல்லிட முடியாது. ஸோ இது வந்து இஎம்ஜி. அகைன் இஎம்ஜி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்திரா காந்தி பொது மருத்துவமனையில் தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம், இலவசமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த பேஷண்ட்டுக்கு தேவையோ அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். இன்னொன்று என்ன கேட்டிருந்தீங்க டாக்டர் நீங்கள்? மசில் பயோப்சி. மசில் பயோப்சி, ஓகே. மசில் பயோப்சி அதே மாதிரி தான். இஎம்ஜிக்கு எப்படி வந்து எல்லா டிசீசஸ்க்குமே மசில் டிசீஸாக இருந்தாலும் எல்லா மசில் டிசீஸ்க்கும் இஎம்ஜி எப்படி தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறனோ, இன்னைக்கு மசில் பயோப்சி அப்படிங்கிறதும் வந்து அந்த மாதிரி தான். எல்லாருக்கும் மசில் பயோப்சி பண்ணால் தான் டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையிலேருந்து நம்ம நல்லாவே வந்து மாறி வந்துட்டோம். ஏன்னா ஜெனட்டிக் டெஸ்ட்டு, இதர பிளட் டெஸ்ட்டுகள் மூலியமாகவே நம்மளால் டயக்னோசிஸ் அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ எல்லா டெஸ்ட்டும் நம்ம பண்ணிட்டோம், இதான மசில் டிசீஸ் தான், ஆனால் நம்மளால் காரணமே தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கும்போது லாஸ்ட் ஆப்ஷனாக நம்ம மசில் பயாப்சி பிளான் பண்ணலாம். இல்லை இந்த 2 டிசீஸ்க்குள்ளார ஏதோ ஒரு டிசீஸு, ஆனால் இந்த 2 டிசீஸில் என்ன டிசீஸ் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியல. இந்த 2 டிசீஸில் என்னன்னு தெரியறது மூலயமா ஒரு டிசீஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, இன்னொரு டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கும்போது அந்த டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கிற மசில் டிசீஸ் அப்படின்னாக்கா பேஷண்ட்டுக்கு அது வந்து ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க போகுது. அப்போது டயக்னோஸ்டிக் டைலமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைனா வந்து எல்லா டயக்னோசிஸ்க்கு தேவையான டெஸ்ட்டுகளும் எடுத்த பிறகும் நம்மளால் ஒரு டயக்னோசிஸ்க்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மசில் பயாப்சி எடுக்கிறோம். ஏன் இப்படி மசில் பயாப்சி மட்டும் இப்படி நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் எடுக்கிறீங்க சார் அப்படின்னா, கண்டிப்பாங்க. ஏன்னா மசில் பயாப்சி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரி தான். நம்ம உடம்புல இருந்து ஒரு சின்ன தசையை எடுத்து அதை டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போது ஆல்ரெடி அந்த பேஷண்ட் வந்து வலியினால் அவதிகள் பட்டுட்டு இருப்பாரு. அவங்களுக்கு இது மிகவும் தேவைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மைனர் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம், வெள்ளியூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம். ஓகே ராஜகோபால் சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். சார் சொல்லுங்க சார். கோயில்ல தேங்காய் சூரத்தங்காய் விட்டு அடிச்சு மேடம், அப்போ வந்து இந்த ஷோல்டர் வந்து அப்படியே கட்டிடுச்சு. அப்புறம் ஜிஹெச்ல போய் எடுத்து போட்டு கியூர் ஆயிருக்கு மேடம். பெயின் இருந்துகிட்டே இருக்கு டாக்டர், எதனால அந்த மாதிரி ஸ்லிப் ஆகுதுங்க சார்? அது உங்களோட பிரச்சனை வந்து ஒரு ஷோல்டர் டிஸ்லொகேஷனாக இருக்கலாம் சார். அது தசை வலி மாதிரி தெரியல சார். இப்போ ஷோல்டர் டிஸ்லொகேட் ஆனவங்களுக்கு தசைகள்லையும் சின்ன சின்ன டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். அதனால் அந்த
மூட்டு சார்ந்த பிரச்சனை, எலும்பு சார்ந்த பிரச்சனை, தசை சார்ந்த பிரச்சனை எல்லாமே சேர்ந்து தான் அந்த வலியை கொடுக்கும். இது வந்து தனித்து தசை வலி அப்படின்னு சொல்லி இதை நம்ம பார்க்க முடியாது சார். ஏன்னா உங்களோட பிரச்சனை ஆரம்பித்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படி சார். நீங்கள் ஒரு தேங்காய் உடைச்சிருக்கீங்க, அப்போ வேகமாக அந்த கையை விளாசி இருப்பீங்க, அதனுடைய விளைவாக வந்து உங்களுடைய ஷோல்டர் கொஞ்சம் நகர்ந்துருக்கும். மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இந்த ஷோல்டர் நகர்ந்திருந்ததை வந்து சரி பண்ணியிருப்பாங்க. அந்த ஷோல்டர் நகரும் போது அந்த ஜாயிண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த ஜாயிண்ட் இன்வால்வ் ஆகிற 2 போன்ல பிரச்சனை இருக்கும், அந்த போன்ல அட்டாச் ஆகிருக்கிற தசைகள்ல பிரச்சனை வந்திருக்கும் சார். ஸோ இது எல்லாமே வந்து டெஃபினட்டா நாளுக்கு நாள் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடும் சார். இது வந்து தசை வலி இல்லை சார், அதுதான் முக்கியமா சொல்ல வரேன். செக்கப் வர வேண்டாம் டாக்டர்? இல்ல, செக்கப் வர வேணாம் அப்படிங்கிறது இல்லை சார். இது தசை வியாதி இல்லை, உங்களுக்கு இருக்கிறது ஒரு மூட்டு இறக்கம், தோள்பட்டை மூட்டு இறங்கி இருக்கு, அதை சரி பண்ணியிருக்காங்க. அது சார்ந்த வலி இருக்கு. அந்த வலி சரியாகலைங்கிற பட்சத்தில் டெஃபினட்டா நீங்க வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வாங்க, அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் சார். இது தசை வியாதி இல்லை அப்படிங்கிறத சொல்றேன் சார், அவ்வளவுதான். நன்றி டாக்டர். நன்றி சார். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு வந்து தசை நோய் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்துல முதுநிலை பயிற்சி மருத்துவர் டாக்டர் BBV ரமணன் அவர்களுடன் தான் இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர், அடுத்ததை நான் வந்து கேட்கணும்னு நினைச்சது வந்து இந்த நோய்க்கு வந்து நீங்க சிகிச்சை என்னென்னலாம் பரிசோதனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதற்கு என்ன சிகிச்சை இருக்கு, அது அந்த நோயை வந்து முழுசா குணப்படுத்த முடியுமா அப்படிங்கறத வந்து கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். தசை வியாதி அப்படிங்கிறதுக்கு தசை வியாதியை எந்த நோயினால அந்த தசை வியாதி வருதோ அதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறதுங்க. இப்போ ஜெனட்டிக் காசஸ், மரபணு சார்ந்த தசை வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் குறைவு. இப்போ சமீப காலத்தில் ஆராய்ச்சியின் அடிப்படையில் புது ட்ரீட்மெண்ட்கள் வந்திருக்கு. இன்னும் நிறைய மரபணு சார்ந்த தசை வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பெருசா இல்லைங்க. பட் மற்ற காரணங்கள், இப்போ இன்ஃப்ளமேட்டரி சார்ந்த காரணங்கள், மெட்டபாலிக் சார்ந்த காரணங்கள், ஹார்மோன் சார்ந்த காரணங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா ட்ரீட்மெண்ட் மூலயமா அவங்கள பெட்டர் பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லா தசை வியாதிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் இல்லை. எல்லா தசை வியாதிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் செய்யறது மூலயமா நிரந்தர தீர்வு கொடுத்துட முடியாது. அதே மாதிரி நிரந்தர தீர்வு கொடுக்குற மாதிரி தசை வியாதிகளும் உண்டு. ஸோ அது எல்லாமே வந்து அது எந்த காரணத்தினால வருது அப்படிங்கிறத பொறுத்து, பேஷண்ட் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கேர் எடுத்துக்கிட்டாங்கிறத பொறுத்து இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் மூலயமாவும் அது டிஃபர் ஆகுங்க. ஓகே சார். இப்போ வந்து இந்த ஜீன் தெரப்பி அப்படின்னு வந்து சொல்றாங்க சார். இந்த புதிய ஆராய்ச்சிகள் அப்படிங்கறதுல ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த நோயில வந்து நம்பிக்கை தரும் டாக்டர்? இப்போ மெடிக்கல் ஃபீல்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் வந்து எவால்வ் ஆகிட்டு தான் இருக்குது, அதாவது அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரபணு சார்ந்த தசை வியாதிகளுக்கு மருத்துவமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தோம். இன்னைக்கு ஆராய்ச்சியின் அடிப்படையில் சில தசை வியாதிகளுக்கு மருத்துவம் வாய்ப்பு உண்டு. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டுஷின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த டுஷின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை. பேஷண்ட் ப்ராப்ளமோட வருவாங்க, நம்ம டயக்னோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லை, நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பதிலை தாண்டி ஆராய்ச்சிகள் இப்போ ஒரு டாக்டருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அதை விட முக்கியமாக அதனால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு ரொம்பவே வந்து ஒரு தைரியம் கொடுத்துருக்கு. ட்ரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டுஷின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிங்கிற வியாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டால்யூரன், எட்டிப்லிப்சன், அட்டால்யூரன் போன்ற வியாதிகள்லாம் இப்போ ஆராய்ச்சினோட அடிப்படையில் வந்து டுஷின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்கு நம்ம பரிந்துரை பண்ணுறோம். இம்ப்ரூவ்மெண்ட்டும் சில பேர் டெஃபினட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இன்னும் முக்கியமான சென்டர்களில் மட்டும் பயிற்சி ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் இருக்கே தவிர இன்னும் எல்லா இடங்கள்லையும் இதனுடைய அவைலபிலிட்டி இல்லை. மற்றபடி வேற சில காரணங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த மரபணு சார்ந்த தசை வியாதிகளுக்கு தான் வந்து ஆராய்ச்சியினோட அடிப்படையில் ரீசெண்டாக வந்து ட்ரக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே சார். இந்த உணவு முறை வந்து இந்த தசை நோய்க்கு எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர்? உணவு முறை அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியம், தசை வியாதி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து புரோட்டீன் அதில் தாங்க வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது சாதாரண மக்கள், சாதாரண ப்ராப்ளம் இல்லாத ஒரு மனுஷங்க
எந்த அளவுக்கு புரோட்டீன் இன்டேக் எடுக்கணுமோ அதை விட இன்னும் கொஞ்சம் புரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிறது சஜஸ்டட். ஏன்னா அவங்களுக்கு அந்த புரோட்டீன் டயட், ஹை ரிச் புரோட்டீன் டயட் நம்ம கொடுக்கும்போது அந்த தசை பலவீனமாகறதுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டில் வந்து இந்த விட்டமின் டி சார்ந்த விட்டமின் டி அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கலாம், கால்சியம் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நியூட்ரிஷனல் இன்புட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா சரி செய்திட முடியாது, கொஞ்சம் நம்ம அந்த மோசமாகிற விகிதத்தை வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் குறைக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ இந்த தசை பிடிப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல டாக்டர், அப்படின்னா என்ன, அது எதனால அந்த மாதிரி வருது, அதுக்கு என்ன வந்து பண்ணலாம் டாக்டர்? தசை பிடிப்பு அப்படிங்கிறது நம்ம மசில் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவோம். 2 நேயர்களுமே வந்து கிட்டத்தட்ட தசை பிடிப்பு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம கிட்ட ஃபோனில் கேட்டிருந்தாங்க. பெரும்பாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கெண்ட சதையை தான் பாதிக்கும். இப்போ தசை பிடிப்பு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதான் அவங்க ஒரு ரொம்ப சன்னி டே, லைக் ரொம்ப வெயிலில் வேலை செய்கிறாங்க, ரொம்ப நேரம் வேலை செய்கிறாங்க, சரியான நீர் தண்ணி குடிக்கிறது இல்லை, அவங்க வேலைக்கும் அவங்களுடைய வாட்டர் இன்டேக்கும் வந்து ரொம்ப டெஃபிசிட் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரோலைட் சார்ந்த பிரச்சனைகள், சோடியம் உப்பு சார்ந்த குறைபாடு, கால்சியம் உப்பு குறைபாடு, பொட்டாசியம் உப்பு குறைபாடு, இந்த மாதிரி நிறைய உப்புகள் இருக்குது நம்ம உடம்புல. அந்த உப்புகள் குறைபாடுனாலையும் இந்த கெண்ட சதை ப்ராப்ளம் வரலாம். தசை வியாதினாலையும் இந்த கெண்ட சதை பிடிப்பு அப்படிங்கிறது வரலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைனாலையும் தசை பிடிப்பு அப்படிங்கிறது வரலாம். ஸோ தசை பிடிப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோயுடைய சிம்டம் கிடையாது, பலதரப்பட்ட நோய்களில் வரக்கூடிய ஒரு சிம்டம் தான். ஓகே டாக்டர், இப்போ இந்த மயோபதி, இந்த தசை நோய் இருக்கவங்க வந்து சிகிச்சை எடுக்காம, இப்போ நம்ம முன்னாடி நானே கேட்டிருந்த மாதிரி இது தசை பிடிப்பா இல்ல தசையோட மயோபத்தியா அப்படின்னு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப எனக்கு மசில் பெயின் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிகிச்சையை எடுக்காம இருக்கேன், தானாவே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சிகிச்சை எடுக்காம இருந்தா இந்த மயோபத்தில என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும் டாக்டர்? இல்லை, மயோபத்தின்னு ஒருத்தங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டோம். டயக்னோசிஸ் பண்ணதுக்கப்புறம் சில டைப் ஆஃப் மயோபதிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னோம், சில டைப் ஆஃப் மயோபதிக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ட்ரீட்மெண்ட்டில் மருந்துகள் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னா மருந்துகள் மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. மருந்துகள் தவிர ஃபிசியோதெரப்பி, டயட்டு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலை அப்படின்னா பதில் என்னங்க, கண்டிப்பாக அவர் வந்து மோசமாக போகிறது வேகமாக தான் நடக்க போகுது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலயமா அந்த மோசமாகிற விகிதம், வேகம் எல்லாமே கண்டிப்பாக குறையுங்க. ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க உடற்பயிற்சி, பிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லிங்க, அது மூலியமா வந்து இந்த தசை நோயினுடைய தாக்கத்தை வந்து நம்மளால குறைக்க முடியுமா டாக்டர்? கண்டிப்பா, ஏன்னா வந்து தசை வியாதி இருக்கிறவங்களுக்கு தசை சுருக்கம், தசை இறுக்கம், தசை வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்லேயே வந்து ஃபிக்ஸ் ஆகிறது, கான்ட்ராக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபிசியோதெரப்பி மூலயமா டெஃபினட்டாக ரெடியூஸ் பண்ண முடியும். பலவீனத்தையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். 100% டெஃபினெட்லி இம்ப்ரூவ் பண்ண முடியாது, பட் டெஃபினெட்லி ஓகே, அவங்களுடைய தினசரி வேலைகளை பார்த்துக்கிற அளவுக்காச்சும் நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் மோசமாகிற விகிதம் டெஃபினட்டாக வந்து ஸ்லோ ஆகுங்க. ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக தசை வியாதி இருக்கிறவங்க பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த நோய் இருக்கவங்க வந்து அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் எடுக்கணும் டாக்டர்? தசை வியாதி இருக்கிறவங்க யூஸ்வலாக என்ன ஆகும், இப்போ காலில் வந்து ஒரு தசை வியாதியினால சில தசைகள் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க நடக்கும் தருவாயில் அவங்க கீழே விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகம். ஸோ இது வரைக்கும் அவங்க கீழே விழுவலனாலும் அந்த தசை வியாதி மேலுக்கு மேல் அதிகமாகும் போது அவங்க கீழே விழுவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்போது முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, க்ரச்சஸ், இந்த மாதிரி க்ரச்சஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு ரொம்ப தூரம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க கூட எப்பயுமே ஒரு நபரை வந்து துணைக்கி வச்சுக்கணும். இல்லைனா ரொம்ப நேரம் நடக்கிறதையே அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பரவாயில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது மூலயமா அந்த தசை வியாதியினால் இருக்கிற விளைவுகளை வந்து நம்ம தவிர்க்கலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த மயோபதி அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படுது டாக்டர். இந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு மக்களிடம் வந்து இருக்கு? மயோபதி அப்படிங்கறது ஒரு தசை நோய், அந்த தசை நோயில இவ்வளவு அறிகுறிகள் இருக்கு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியல. ஏன் வந்து இந்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு முக்கியம் சொல்லுங்க டாக்டர்?
விழிப்புணர்வு எல்லா நோய் பற்றியும் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் ரொம்ப முக்கியங்க. டெஃபினட்டாக தசை நோய் சார்ந்த விழிப்புணர்வு மக்களுக்கு கம்மியாக இருக்குங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தசை நோய் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கனாக்கா மக்களுக்கு ஏற்படுற விகிதம் வந்து கம்மி. இப்போ நியூரோபதி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வர விகிதத்தை விட தசை சார்ந்த பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு வர்றது வந்து வாய்ப்புகள் குறைவு. நெக்ஸ்ட்டு அதனால தான் அவங்களுக்கு இப்போது ஊரில் ஒரு 10 பேருக்கு வந்து அந்த வியாதி இருக்குது அப்படின்னா அந்த ஊர் சார்ந்தவங்க அந்த வியாதியை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ ஒரு 2-3 ஊரில் யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த வியாதி வருது அப்படிங்கும்போது அது பெருசாக அது வெளிச்சத்துக்கே வராது. வெளிச்சத்துக்கு வரல அப்படின்னா மக்கள் அதை பற்றி போய் படிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ ஆப்வியஸாக அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கம்மியாக தான் இருக்கும். ஸோ விழிப்புணர்வு தசை சார்ந்த வியாதியை பற்றி மக்களுக்கு கம்மியாக இருக்கிறது முற்றிலும் உண்மை. நெக்ஸ்ட்டு மக்களுக்கு நிறைய தவறான கருத்துகளும் வந்து பரவலாக இருக்குது. லைக் வந்து இப்போது தசை பிடிப்புனாவே தசை வியாதி அப்படின்ற ஒரு பிம்பத்திலிருந்து மக்கள் வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த 1 மணி நேரத்தில் என்னுடைய இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சமாக விழிப்புணர்வை அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னாலும் தவறான பிம்பங்களை வந்து சரி செய்திருந்தாலும் அது எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. ஓகே டாக்டர், கண்டிப்பா வந்து நிறைய கிளாரிபிகேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு தான் நானும் நம்புறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற டவுட்ஸ் மாதிரி தான் மக்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதை நீங்க வந்து கரெக்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த டவுட்ஸ் இது வந்து இது கிடையாது, தசை வலிங்கிறது ஒரு சிம்டம் தான் தவிர அது தசை நோயே இல்லை அப்படின்னு வந்து அழகா சொல்லியிருக்கீங்க டாக்டர். இப்போ வந்து இந்த மசில் வீக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க, உங்களுக்கு வந்து தசை வந்து வீக்கா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கு உடற்பயிற்சி தான் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இது உடற்பயிற்சி மட்டும்தான் அவசியமா டாக்டர், இல்ல வேற ஏதாவது பண்ணி அந்த மசிலை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம வந்து குறிப்பா சொல்லணும்னா இப்போ பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் பார்ட்டம்ல வந்து நீங்க ரொம்ப வேலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய மசில் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நீங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதில் எந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணணும்? அந்த மசில் வீக் அப்படின்னா என்ன டாக்டர்? இல்லை, மசில் வீக்னஸ் அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக அதனுடைய மீனிங்கை பார்த்தோம் அப்படின்னா தசை பலவீனம். தசை பலவீனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிரந்தரமாக இருக்குமா இல்லை நிரந்தரமாக இருக்காதாங்கிறது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சஸ். ஒரு வியாதியினால் இருக்கிற மசில் வீக்னஸ் அந்த வியாதியின் அடிப்படையிலையும் மறுபடியும் நிரந்தரமாகவும் இருக்கலாம், நிரந்தரம் இல்லாமையும் இருக்கலாம். இப்போ நிரந்தரமாக இருக்க போகிற ஒரு மசில் வீக்னஸ் தான் வந்து ஃபிசியோதெரப்பி ரொம்பவே முக்கியம். இப்போ சில மசில் வீக்னஸஸ்லாம் வந்து சில காரணங்கள்னால ரிவர்சிபிளாக இருக்கும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ப்ரெக்னன்சி. ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து ஒரு பெண்ணுக்கு நிறைய உடல் ரீதியான மாற்றங்கள் வந்து நடக்குது. மறுபடியும் டெலிவரிக்கு அப்புறம் அது எல்லாமே மறுபடியும் வந்து அவங்களோட பழைய மென்மைக்கு வருது. அப்போ அதில் அந்த மாதிரி டைமில் அவங்க உடல் விரிஞ்சி சுருங்குது இல்லையா, அப்போ வந்து தசைகள்லையும் நிறையா மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா யூரின் போகிற இடத்தையும் மோஷன் போகிற இடத்தையும் சுற்றி நிறையா தசை மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா குழந்தை வெளியே வரதெல்லாமே அதை சுற்றி தான் இருக்குது. அதை தான் நம்ம பெரினியல் மசில் லாக்சிட்டி வீக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பெர்மனன்ட் கிடையாதுங்க. ஸோ இந்த லாக்சிட்டி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாக்சிட்டி வந்து டெஃபினட்டாக ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பழைய அந்த டைட்னஸ்ஸு அந்த மசில் எப்படி அந்த எந்த தன்மையில் வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி இருந்துச்சோ அந்த தன்மைக்கு மறுபடியும் மாறி வரும்போது அந்த லாக்சிட்டி சார்ந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிடுங்க. நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு வந்து தசை நோய் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு டாக்டர் கிட்ட கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்துல முதுநிலை பயிற்சி மருத்துவரான டாக்டர் BBV ரமணன் அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தசை நோய் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய சந்தேகங்களுக்கு வந்து நம்மள விளக்கம் பெற்றோம் இல்லையா? இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தசை நோய் பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்துல முதுநிலை பயிற்சி மருத்துவரான டாக்டர் BBV ரமணன் அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வந்து ரொம்பவே சிறப்பா வந்து நிறைய டவுட்ஸ் இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டோம், நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு இல்லையா? நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு. இப்போ டாக்டர், இப்போ வந்து இந்த தசை நோயில தசை சிதைவு ஏற்படும் அப்படின்னு வந்து நான் படிச்சேன் டாக்டர். அதுல வந்து இந்த தசை சிதைவு ஏற்படுமா இல்ல அது தசை வந்து பெருசாகுமா டாக்டர்? இல்லை, தசை வியாதிகளில் தசை சிதைவும் ஏற்படலாம், தசை பெருசாகிறதும் வந்து ஏற்படலாம்.
ஸோ இப்போ நிறைய டிஸ்ட்ரோஃபிக் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டுமே இருக்கும். தசை சிதைவும் இருக்கும், தசை பெருசாகிறதும் இருக்கும். அந்த தசை பெருசாகிறது வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையான தசை வந்து அங்கே பெருசாகிறது இல்லை. அந்த தசையை சுற்றி இருக்கிற கொழுப்புகள் வந்து அந்த தசையை வந்து பெருசாக காமிக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் வந்து தன்னுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜிம் போகிறாரு. ஜிம் போனவர் அவருக்கும் வந்து தசை பெருசாக இருக்கும். தசை வியாதி வந்து இருக்கிறவங்களுக்கும் தசை வந்து பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து அதையும் மறுபடியும் நம்ம வந்து பயிற்சி நம்ம எக்ஸாமின் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது வந்து ஃபிசியாலஜிக்கல் ஹைப்பர்ட்ரோஃபியா, அதாவது இவருடைய எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வந்த விளைவாக வந்த ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஹைப்பர்ட்ரோஃபியா, இல்லை இது வியாதினால வந்த ஹைப்பர்ட்ரோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தசை பெருசாகிறதுங்கிறது எல்லா தசை வியாதிகளுமே நடக்காது, ஒரு குறிப்பிட்ட தசை வியாதிகளில் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி குறிப்பிட்ட வியாதிக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட தசைகள் மட்டும்தான் பெருசாகும். ஸோ அந்த பெருசாகிற தன்மையையும் சிதைவாகிற தன்மையும் வச்சு கூட நம்ம மரபணு சார்ந்த வியாதிகளில் இந்த டைப்பாக இருக்கலாம், இந்த டைப்பாக இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாக்குற நிறைய பேர்ல மக்களோட நிறைய பேரை பார்க்கும்போது ஒரு சில உங்களுக்கு வந்து அந்த கழுத்துக்கு கீழே வந்து அவங்களால செயல்பட முடியாம இருக்கு. இப்போ குறிப்பா சொல்லணும்னா ஒரு நடிகருடைய மகன் கூட அந்த ஒரு தசை நோய், அந்த சம்பந்தப்பட்டமான நோயில தான் அவங்க வந்து பாதிச்சிருக்காங்க. ஆனா அது வந்து தசை நோய் அப்படின்னு வந்து கிளியரா வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஏன் டாக்டர்? அப்படின்னு அவங்க வந்து எந்த நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? இல்லை, இப்போ கழுத்துக்கு கீழே வந்து இயங்கலை அப்படிங்கிறத வந்து நம்ம லாக்டன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ல நம்ம சொல்லுவோம். அப்படின்னா 2 கை 2 கால் அவங்களுடைய நடு உடம்பு இது எதுவுமே வந்து சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் கழுத்துக்கு கீழே இயங்கலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது வந்து நிறைய விதமான வியாதிகளில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரலாம். உதாரணத்துக்கு ஜிபிஎஸ் போன்ற வியாதிகளில் இந்த மாதிரி கழுத்துக்கு கீழே இயலாமை வரலாம். ஸ்ட்ரோக்னால வந்து கழுத்துக்கு கீழே இயலாமை வரலாம். தசை வியாதிகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கழுத்துக்கு கீழே இயலாமை வரலாம். மயஸ்தீனியா போன்ற வியாதிகளில் இந்த மாதிரி கழுத்துக்கு கீழே இயலாண்மை வரலாம். ஸோ கழுத்துக்கு கீழே இயலாண்மை அப்படிங்கிறது மறுபடியும் அந்த பேஷண்ட்டோட ஒரு சிம்டம் தான். அதை மறுபடியும் நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது தான் இந்த கழுத்துக்கு கீழே இயலாண்மை இருக்கிறது வந்து மூளையில் இருக்கிற பிரச்சனையா, தசையில் இருக்கிற பிரச்சனையா, நரம்புல இருக்கிற பிரச்சனையா, இல்லை தசையும் நரம்பும் ஒன்னா சேர்ற இடத்துல இருக்கிற பிரச்சனையா, இல்லை அந்த தசையை இயக்கிறதுக்கு ஒரு நரம்பு இருக்கு இல்லையா, அந்த நரம்பு வந்து தண்டுவடத்துல ஒரு இடத்துல இருந்து குறிப்பா ஆரம்பிக்கும். அந்த குறிப்பான அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரச்சனையினால வந்த விளைவா அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணால் மட்டும்தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து தசை வியாதியில் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு இருக்கிறது அந்த நடிகருடைய பையனுக்கு இருக்கிறது வந்து தசை வியாதி இல்லை, அதை எஸ்எம்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன அப்படின்னாக்கா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதுகு தண்டுவடத்திலிருந்து தசையை இயக்கிறதுக்கு ஒரு நரம்பு வரும். அந்த நரம்பு ஆரம்பமாகிற இடம் வந்து தண்டுவடம் இல்லையா, அந்த குறிப்பிட்ட நியூரான்கள் வந்து பலவீனமாகறதுனால ஒரு வியாதி. இதுவும் ஒரு மரபணு ரீதியான வியாதி தான். இந்த வியாதியவும் தசை வியாதியவும் கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலி டாக்டர்ஸ்களுக்கே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் தான். எல்லா கேஸுமே வந்து ஈஸியாக வந்து ஒரே டைமில் வந்து நம்ம டயக்னோசிஸ் பண்ண முடியாது. நிறைய டெஸ்ட்டுகள் மூலியமாகவும் தேவைப்படும். தீவிர எக்ஸாமினேஷன் மூலியமாக தான் அதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அவருக்கு இருக்கிறது வந்து தசை வியாதி இல்லைங்க. ஓகே டாக்டர், ஆக்சுவலா நீங்க வந்து நிறைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நீங்களே இன்னைக்கு நம்ம வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ரமேஷ் பேசுறேன். ஓகே ரமேஷ் சார், பேசுங்க டாக்டர். சார் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். மேடம் தசை துடிப்பு இருக்குது மேடம். முதுகு துடிக்கிட்டு, முட்டிக்கு துடிக்கிட்டு, தொடையில் துடிக்கிட்டு மேடம். எவ்வளவு நாளா சார் இந்த தசை துடிக்கிறது இருக்கு? ஆனா விட்டு வருது மேடம். ஆனா ரொம்ப நாளா இல்ல மேடம், என்னைக்கு ஒரு வருது மேடம். அதான் சார், எவ்வளவு நாளா இருக்கு சார்? அது என்ன ஒரு மாசம் இருக்கு மேடம். என்ன வேலை செய்யறீங்க சார் நீங்க? நான் காலேஜில் ஜெராக்ஸ் ஷாப் வைக்கலாம்.
ஹெவி வெயிட் லிஃப்டிங் மாதிரி ஜாபா சார் உங்களுது இல்லை சார் ஜாப்? ஜெராக்ஸ் போடுறது மேடம். பேப்பர் வச்சு ஜெராக்ஸ் போடுறது. ஓகே. இந்த தசை துடிக்கிறது தவிர வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சார் உங்களுக்கு? இருக்கு மேடம், பிரச்சனை இருக்கு. கண் பிரச்சனை கலர் கலரா சேஞ்ச் ஆகுது மேடம். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா இந்த கை கால் பலவீனம் சார்ந்த பிரச்சனைகள், தசை துடிப்பு, தசை துவண்ட மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஆனா ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஓகே. கால்லாம் வலிக்கும். ஓகே சார், அவசியம் நீங்க இந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே நீங்க டாக்டர் கிட்ட காமிச்சிருக்கீங்களா சார்? காமிச்சிருக்கேன் மேடம். ஜிக்மோர்ல ஒரு மாசம் தான், பாண்டிச்சேரி ஜிஹெச்ல ஒரு மாசம் தான், நார்மல் காமிச்சிருக்கேன். ஓகே சார், மறுபடியும் நீங்கள் வந்து ஜிஹெச் வாங்க சார். உங்களோட ப்ராப்ளம் என்ன, ஏற்கனவே நீங்கள் வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பதிலை வந்து நாங்கள் சொல்கிறோம் சார். ஓவர் த ஃபோன் இந்த டீட்டெயில்ஸை வச்சு இதுக்கு மேலே நம்ம டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது சார். சரி மேடம், சரி மேடம். ஆமாம். ஓகே மேடம். ஓகே சார். நன்றி ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கும் இருந்தது, மக்களுக்கும் இருந்தது, அது எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். நேர்ல இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம வந்து தசை நோய் பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுக்கு அழகா வந்து பொறுமையா பதில் சொன்னாங்க. யாரு அப்படின்னா புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்துல முதுநிலை பயிற்சி மருத்துவர் டாக்டர் BBV ரமணன் அவர்கள் தான் இன்னைக்கு நிலையத்துல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு மணி நேரம் தசை சார்ந்த இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் நான் போக்கியிருப்பேனா அப்படின்னா அது சாத்தியக்கூறு கிடையாது. அதே மாதிரி என்னோட விளக்கங்கள் எல்லாமே ஒரே சமயத்தில் புரியுமா அப்படிங்கிறதும், ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலாக நிறையா நம்ம பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அது ரொம்பவே நல்லது. புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது இந்த தசை சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு டெஃபினட்டாக இந்திரா காந்தி பொது மருத்துவமனை நியூராலஜி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஓபிடிக்கு வாங்க. உங்களோட ஃபர்தர் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எங்கள் டாக்டர்ஸ் டீம் ரெடியாக இருக்கும். ஓகே, நான் ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.